எனக்கு ஒரு ஆசிரியர் கோவிந்தசாமி செட்டியார்னு பேர், ரொம்ப உயரமாக இருப்பார். அவர் மறக்கவே முடியாது, உண்மையிலேயே மறக்க முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமான அறிவாளி, சமயோசித ஞானி. அவர் சித்திரை மாதம் கோடை வெயிலில் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்தார், ஸ்கூலுக்கு வந்தார். அப்போலாம் ஓராசிரியர் பள்ளி, அவர் வந்தால் பள்ளிக்கூடம், வரலன்னா லீவு. நாங்கள் எல்லாம் போய் உட்காந்துருப்போம். 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் எல்லாம் ஒன்றா வச்சு இவனுக்கு தனியாக பிரித்து போகிறேன், அவனுக்கு தனியாக அப்படின்னு நடத்துவார். அப்படின்னு ஒரு நல்ல வாத்தியார் அவர். அப்படி வர்றவர் என்ன பண்ணார், ஐயாவுக்கு உடம்பு சரியில்லடா, என்னடா பாடம் பீரியடுன்னார். சயின்ஸு சாருன்னா என்னடா பாடம்னார், மனிதன் பாடம். சரி படிங்கடா அதை வரேன்னு சொல்லிட்டு சட்டையை ஊற்றுட்டு பனினை ஊற்றுட்டு அப்படி கட்டை பெஞ்சில் அப்படி ஓரமாக படுத்தார். அப்போல்லாம் வந்து கிராமத்துக்கு என்ன வரும், அதிகாரிங்க ஜீப்பு தான் வரும். டெப்டி இன்ஸ்பெக்டர் வந்து ஜீப்பில் நிற்கிறார். சத்தம் கேட்ட உடனே இதுதான்றது தெரியும் அவருக்கு, வேறு யாரும் வர போகிறதில்ல. ஜேபு சத்தம் காட்டணும், ஆட்டோமேட்டிக்காக எழுந்து வந்தார். வேஷ்டி 4 மணி வேஷ்டி, கட்டின வேஷ்டியோடு எங்கள் எதிரில் வந்து நின்னார். ஒன்றுத்துக்கும் அவர் பயப்படல, அஞ்சலை, ஆச்சரியப்படலை. அப்படியே எங்களை பார்த்தாரு. டேய் கவனிங்கடா, ஏழுமலை அங்கே பாரு, இதுதான்டா வயிறு, எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு, இது விலா எலும்பு, நுரையீரல், இருதயம்னு பாடம் நடத்தினார். அப்படி உள்ள வலது காலை வச்சு டெப்டி இன்ஸ்பெக்டர் அப்படி ரிவர்ஸில் போய் ஜீப்பில் போய் உட்காந்து கண் கலங்கி உட்காந்துனா டிரைவர் கேட்குறான், ஏன் கண் கலங்குறீங்க, என்ன விஷயம், என்ன ஆச்சு, என்னாச்சு. அந்த தெய்வத்தை கூப்பிடுன்னாரு. யார், எங்கள் ஆசிரியர். அவரை கூட்டும் போய் விட்டது. அவரும் ஒன்றும் தெரியாத மாதிரி பவ்யமாக போய் நிற்கிறாரு. ஓ உனக்கு தான்யா இந்த வருஷம் நேஷ்னல் அவார்டே, உனக்கு தான்யா. ஏன்னா எதுக்கு கேட்குறேன்னா, நம்ம சுற்றி இருக்கிற பாதகத்தை கூட எவன் ஒருவன் சாதகமாக்கி கொள்ளுகிறாரோ அவன் தான் சரித்திரம் படைப்பானே தவிர, அதனால் ஒன்றும் பயப்படக்கூடாது.